வந்துட்டீங்களா? பாடல ஆரம்பிப்போமா? என்னப்பா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இப்ப நாம நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பத்தி படிக்க போறோம். அவர் யாருன்னு உங்களை யாருக்காவது தெரியுமோ? வெரி குட். அப்படித்தான் ஆர்வமா இருக்கணும். சொல்லு. நான் அத சொல்ல வரல சார். இனிப்புல ஈ உட்கார்ந்துருக்கு, வரட்டவா? ஈ உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீ உட்காரு, இல்லன்னா ஒன்ன வரட்டிடுவேன். மகாத்மா காந்தி பிறந்தது திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார். திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார் ஸ்வீட்டை வாங்கினீங்க. இல்ல, முனியாண்டி விலாஸ்ல வாங்கினேன். என்னங்க சார் நீங்க முனியாண்டி விலாஸ்ல இதெல்லாம் விக்குதா? உட்கார்றா. இந்த பாருங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. எல்லாரும் மனசை ஒரு நிலைப்படுத்தி எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல செலுத்தணும். எல்லாரும். குமார், நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல சொல்லு. உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. என்னடா பசங்களுக்கு இருக்கு? ஆமா, அவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஏன்பா இவங்க எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதோ, பூந்திய முன்னாடி வச்சுக்கிட்டு காந்திய பத்தி கேட்டா எவன் பதில் சொல்லுவா? எனக்கே பூந்தி பக்கம் தான் கவனம் போகுது. கொஞ்சம் எடுத்துக்கவா. நீயே இப்படி பேசுனா சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயத்தையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்வத்தோட வந்திருக்கேன். சரி, நீயாவது சொல்லு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு, கேளுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? ஏய், சொல்லிட்டேன். என்னடா மானத்தை வாங்குற? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு. எனக்கு தெரியாது. சத்தியமா நான் இல்லப்பா. சார் சார் சார், என்னங்க சார் நீங்க? அவர்தான் இல்லங்கிறாரு, விட்டுருங்க சார். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. பசங்களா வாடா வாடா. நான் சாப்பாடு தரேன். பார்த்தாலே தெரியல பொண்ணுன்னு. கண்ணை மூடிட்டாலே தெரியுது பொண்ணுதான். என்னப்பா இதுக்குதானா என்ன முட்டாய் கொடுக்க சொல்லிட்டு நீ எங்க முட்டாய் திங்கிறியா? இல்லடா, மீனை பிடிச்சது, அதை நான் பிடிச்சேன், விட்டுட்டேன். ஏன்பா இந்த மீன் விவகாரத்தை இதே மாதிரி கட்டி பிடிச்சு நாங்க விசாரிக்க மாட்டோமா? கட்டி போடு. என்னடா நீ விசாரி, எனக்கு என்ன பண்ணுது? விசாரி விசாரி விசாரி, போடாம விசாரி. ஏமா, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? பார்த்தா புதுசா தெரியுதே. நான் சொல்றேன் சார், வசந்தி அக்காவும் இவங்க தாத்தாவும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம் தான் ஆகுது? அதுக்குள்ள ஒட்டிட்டீங்களா? இங்க வர. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அது தெரியல. ஆனா எந்த பொண்ணு எந்த ஏரியாவுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா கரெக்டா சொல்ற. நீதான் வருங்காலம். நாடு வாழ்க.